ஹலோ கேக்குதா? சொல்லுங்க சமந்தி. எங்க உங்க இன்னும் காண காத்தாலும் வீட்டுக்கு வந்தது பொழுதே உச்சிக்கு வந்துருச்சு. என்ன அங்கேயே டேரா போட்டாளா? அப்படி இல்லைங்க சமந்தி, அவ அப்படியாவே கிளம்பிட்டாளுங்க. இந்நேரம் வீட்டுக்கு பக்கமா வந்திருப்பாளுங்க. நெசமா தான் சொல்றீங்களா இல்ல எல்லாம் கூடி கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க சமந்தி, அவ அவசர அவசரமா வீட்டுல ஏதோ வேலை கிடக்குதுன்னு கிளம்பிட்டாளுங்க. ஆமா பின்ன வேலை இல்லாமே இருக்கு. மாடு தண்ணி காட்ட வேணும், தீவனம் போட வேணும், சாணி வலிக்க வேணும், கடுத்தாறு கொட்ட வேணும். இத்தனை வேலையை வச்சுட்டு குசம் பேச வந்துட்டாளா? அப்படிலாம் பேசாதீங்க சமந்தி. என்ற புள்ள வந்து வராம ஒரு சோறு கூட உருப்படியா திங்காம நேரமா போச்சுன்னா என்ற மாமியார் பேசுவாங்கன்னு அப்பவே பஸ் ஏறி கிளம்பிட்டாளுங்க. ஆமா ரொம்ப தான் நேரமா கிளம்பிட்டேன். இங்க மாடுகள்லாம் பசியோட கத்திட்டு கிடக்குது. வீட்டுல ஒரு வேலை ஆகல. சரி வரட்டு பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ. ஐயோ கட் பண்ணிட்டாங்களே. என்ற புள்ளை என்ன பாடுபடுத்த போறாங்களோ. பாப்பாக்கு போன் பண்ணலாம். மா சொல்லுங்கம்மா. எங்க சாமி இருக்கிற வீட்டுக்கு பக்கமா போயிட்டியா? இப்பதாம்மா பஸ் விட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறேன். சரி உன்ற மாமியை இப்பதான் போன் பண்ணினாங்க. உன்னை இன்னும் காணான்னு கேட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போ பார்க்கலாம். ஏன் என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி? ஏதாவது சத்தங்கத்தம் போட்டாங்களா? சத்தமெல்லாம் ஒன்றும் போடல. எங்க ஒன்று இன்னும் காணோம்னு தான் கேட்டாங்க. சரி நீ வீட்டுக்கு போனா அவங்க ஏதோன்னு பேசுனா கூட நீ போட்டு போ சாமி. ஓ அப்ப ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சத்தம் போட்டுருக்காங்க. ஏமா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நானே நம்ம வீட்டுக்கு வரேன், வந்தோடனே கிளம்பணும்னா எப்படி? அப்புறம் என்ன சாமி பண்றது, வேலை கிடக்குதுன்னு தான் கூப்பிட்டேன்னாங்க. அப்புறம் அதையும் பார்த்தானே ஆகணும். அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அது வீட்டுல எந்நேரமும் நான் தொழுவோடு பண்ணிட்டே இருக்கணும் அப்படித்தானே? கொஞ்சம் பொறுத்து போ சாமி. பொட்ட பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. ஆமா எல்லாம் எனக்கு புத்தி சொல்றதுல இருங்க. சரி போனை வைங்க, எங்க கூட வந்துருச்சு. அப்புறம் என்ற மாமியை பார்த்தா ஆயாளு மகளும் என்னடி கூசலாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும். ஆமா சரி உன்ற மாமி ஏதோன்னு பேசுனா கூட நீ ஏத்து பேசாத, வச்சிடுறேன். சரிம்மா. ஏத்து பேச வேணான்னு தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கே ஃபோன் பண்ணி மிரட்டிருச்சுல்ல. இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் நானா என்ற மாமியாரான்னு. ஏண்டி காத்தா ஓடுது இப்பதான் வார பொழுதே இறங்க போகுது. அப்படி என்ன கொப்பு வீட்டுல ஆட்டம்? மாரியாத்தாட்டம் இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி எத்தனை நாள் எங்க அப்பா மூட்ல போய் தங்கிட்டேன். ஏதோ நோமின்னு கூப்பிட்டாங்க, அதுவும் காத்தால போயிட்டு நீ இருட்டு கூட கட்டல வந்துட்டேன். அதுக்குள்ள நான் வந்து வராம என்னமோ பெருசா அதிகாரம் பண்றீங்க. இதுல வேற எங்க அம்மாளுக்கு போன் பண்ணி நான் இன்னும் வரலன்னு சத்தம் வேற போட்டுருக்கீங்க. அப்புறம் சத்தம் போடாம இருப்பாங்களா? நீ போய் கொப்பு வீட்டுல சம்பமா இருந்துட்டா இந்த மாடு கண்ணெல்லாம் ஆறு பாப்பா. ஆறு பாப்பாங்க, நீங்க தான் பாக்கணும். ஏன் உங்களுக்கு கை கால் நல்லா தான் இருக்குது இல்ல கடையிலுக்கு இது விழுந்துட்டீங்களா? ஏதோ பண்ணாட்டு ஒரு மாமியாக்கள் மட்டு மரியாதை இருக்குதா? இது ஒண்ணும் கொப்ப வீடு இல்ல, ஜவரிக்கு பண்றக்கு. இது உன்ற மாமியார் வீடு, எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். சரி நான் ஒத்துக்கிறேன். என் மாமியார் வீடு நான் வேலை செய்யணும். அதேதான் உங்களுக்கும் இது மாமியார் வீடு தான், நீங்களும் வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆமா விட்டா எல்லாத்துக்கும் எனக்கு ஊழி மனசு வழியாட்டு இருக்குது. ஏன் பண்டனா என்ன தப்பு? அப்ப நீங்க மட்டும் இங்க பொழைக்க வந்திருக்கீங்க, நாங்களே என்ன பொட்டு கலத்திங்க வந்திருக்கிறோம். ஆனாலும் உனக்கு இத்தனை வாய் ஆகாது. இவ்வளவு வேச்சு பேசுறீங்க. உனக்கு கட்டி குடிக்கணும் கொப்பு 15 பவுன் போடுறாங்க, 10 பவுன் தான் போட்டாங்க. மீதி 5 பவுன் போய் வாங்கிட்டு அப்புறம் கூட்டுக்குள்ளுவா. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா உங்க அப்பா மூட உங்களை கட்டி தரும் போது வெறும் 5 பவுன் தானே போட்டு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு அப்பெல்லாம் தங்கம் என்ன வரைக்கும் வித்துது தெரியுமா? ஆமா அப்ப மட்டும்தான் அதிகமா வித்துச்சு. இப்ப 4 போண்டா வாங்குற காசுக்கு 4 கிலோ தங்கம் வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு உங்களை விட எனக்கு தான் அதிக பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போடுன்னு போய் ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வாங்க ஓடுங்க. ஏண்டி நீ பேசுறது ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அதேதான் நானும் கேக்குறேன். அப்படியே நீங்க மட்டும் எல்லாம் தெரிஞ்ச அர்த்தத்தோட தான் பேசுறீங்களா? நானே வருஷத்துக்கு ஒருக்கா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அது காலையில போயிட்டு பொழுதோட வந்துடுறேன். அதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுக்கு போன் பண்ணி மாடு கிடக்குது மாரியத்தை கிடக்குதுன்னு சத்தம் போட்டுருக்கீங்க. அப்புறம் நீ ஊர்ல போய் நேரம் போட்டா மாடு யாரு மேய்க்கிறது? யாரும் மேய்க்கட்டும், நான் இடத்துக்கு மேய்க்கணும். ஏன் பால் ஊத்துற காசு எங்கிட்டயா தாரீங்க? அது எதுக்கும் கூட தாரோன்னு. அப்புறம் எதுக்கு நான் மேய்க்கணும்? அப்ப இனிமேல் நீ மேய்க்க மாட்டேன். ஆமா அப்புறம் அடுத்த மாசம் இங்கே 10 நாளைக்கு கோயில் குளம் டூர் போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கூடவே இந்த மாடு கண்ணெல்லாம் ஆட்டோவில் தூக்கி போட்டு கூட்டிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டூர் போயிட்டு வரதுக்குள்ள மாடு கண்ணெல்லாம் புடிச்சு வித்து போட்டு கேட்டா நாரி புடிச்சு தின்னு போடுச்சுன்னு சொல்லி போடுவோம். பாத்துக்கோங்க.